கல்வி 1000 ஆலயங்கள் கட்டப்படுவதை விட ஒரு பாடசாலையினை கட்டுவது சால சிறந்தது என்கிறார் பாரதியார். மனிதன் உயிர் வாழ்வதற்கு நீர் உணவு எவ்வளவு அவசியமோ அதே போன்று அறிவை வளர்ப்பதோடு சரி எது தவறு எது என்று புரிந்து கொள்ள கல்வி அவசியமாகும். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் பொய்யாமொழி புலவர். அதாவது உலகத்தில் கல்வியை விட சிறந்த செல்வம் எதுவும் இல்லை, ஏனைய செல்வங்கள் இதற்கு ஈடாகாது என்பது பொருள். மனித வாழ்க்கையில் உயர்வான எண்ணங்கள் உன்னதமான குணங்கள் எம்முன் தோன்ற வேண்டுமாழி கல்வி என்பது அவசியம். வாழ்க்கை என்ற வீட்டில் கல்வி என்ற விளக்கு ஏற்றப்பட்டால் தான் வாழ்வானது பிரகாசிக்கும். இதுவே பிற விலங்குகளிடமிருந்து மனிதர்களை வேறுபடுத்தி காட்டுகிறது. விலங்கோடு மக்கள் அணையர், இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் என்கிறார் திருவள்ளுவர். அதாவது கல்விதான் ஒரு மனிதனது அறிவு கண்களை திறக்கிறது, பகுத்தறிவு உருவாக்குகிறது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார் ஔவையார். ஒரு நாட்டின் அரசன் அந்த நாட்டில் மட்டுமே சிறப்பிக்கப்படுவான், ஆனால் கல்வி கற்ற ஒரு மாந்தன் சென்ற இடமெல்லாம் சிறப்பிக்கப்படுவான். பிச்சை புகினும் கற்கை நன்றே. ஒரு மனிதன் தன் வாழ்வில் ஏற்படும் துன்பங்களை எதிர்த்து அந்த துன்பத்தை மாற்றி அந்த வாழ்க்கையை இன்பமாக வாழ்வான். கல்வியால் தாழ்ந்தவர்கள் என்று கூறும் அளவிற்கு எவரும் இல்லை. கல்வியால் பல மனிதர்கள் உயர்ந்திருக்கின்றார்கள். அப்துல் கலாம், அம்பேத்கர், கல்பனா சாவ்லா போன்ற சாதனை மனிதர்களை காண முடிகிறது. ஏனைய செல்வங்களிலும் சிறப்பான செல்வம் என கல்வியை கூறும் அளவிற்கு ஏன் வெள்ளத்தால் அழியாது வேந்தரால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தால் முடியாது, கொடுத்தாலும் நிறைவென்றி குறியாது என அழியாத செல்வம் ஆகும். நம் நாட்டில் இருக்கும் பல தலைவர்கள் கல்வி கற்றனால் மட்டுமே உயர்ந்துள்ளனர். எனவே நாமும் கல்வி கற்போம், வாழ்வை முன்னேறுவோம். உயிரெழுத்தில் தொடங்கி மெய்யெழுத்து கலந்து உயிர்மெய் எழுத்தாக தொடுத்து செந்தனா எனக்கும் செந்தமிழே என ஒரே முகத்து மகிழ்ச்சியுடன் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.